அப்போல்லாம் கிராமத்துலலாம் இருக்கா தலைவலி, வயிற்று வலி எதாக இருந்தாலும் சரிங்க. ஒரு பெரிய சட்டி எடுப்பாங்க, தண்ணி வைப்பாங்க, நல்லா கொதிக்க வைப்பாங்க. அதை கொண்டு வந்து வச்சுட்டு பெட்ஷீட் போட்டு உள்ளே போய் உட்காந்துக்குவாங்க. அந்த ஆவி உடம்பெல்லாம் படும். குணமாயிருங்க. இது வீட்டில் சாதாரணமாக பண்ணலாங்க. எங்கெங்கேயோ போய் எவ்வளவோ பணம் செலவு பண்ணுறதுக்கு ஆவி பிடித்தல் ஒரு அருமையான மெத்தட். நம்ம கிராமத்தில் பண்ணிட்டு இருந்தோம், இலவசமாக பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஸ்டீம் பாத் ரூ. 1500 ரூ. 2000 அப்படின்னா டப்பாலாம் வச்சு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுங்க? பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லல. எளிமையாக வீட்டில் பண்ணலாங்க. அந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கருங்கல்ல தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. அந்த சூட்டை கருங்கல் வாங்கி வச்சுக்கும். செங்கல் போடுவாங்க. செங்கல், கருங்கல் இதெல்லாம் தண்ணியில் போட்டு சூடு பண்ண என்ன ஆகுனா, தண்ணி கொதிக்கும் போது இந்த செங்கல் உள்ள சூடு வாங்கி வச்சுக்குங்க. அப்புறம் கொண்டு வந்து வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறாது. அந்த செங்கலுக்கு சூடு வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த தண்ணிக்குள்ளே செங்கல்லோ கருங்கல்லோ போட்டு நல்லா சூடு பண்ணி பெட்ஷீட் போட்டு உள்ளே உட்காந்து நம்ம உடம்பெல்லாம் படுற மாதிரி வச்சிங்கன்னா பைத்தியங்க. ஆவி பிடித்தல். அதில் வந்து நொச்சி இலை போடுவாங்க, அதில் தைலம் போடுவாங்க. நிறையா இருக்குது, நிறைய டெக்னிக் இருக்குது. என்னை கேட்டால் சிம்பிள். முதல்ல பேசிக்குங்க. வெறும் தண்ணி பேசிக்குங்க. அதுக்கப்புறம் அதில் ஏதாவது இலை போடுறீங்க, மூலிகை போடுறீங்கன்னு அப்புறம். நான் சொல்லி சாதாரணமாக முதல்ல கற்றுக்கலாங்க. அதுவே செய்கிறதில்ல. அதனால் ஆவி பிடித்தல் ஒரு அருமையான வைத்தியம், கழிவு நீக்க வைத்தியம். யார் வேணாலும் பண்ணலாம். வீட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நம்ம ரெகுலராகவே மந்த்லி ஒன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்க, நான் சொல்கிறது எல்லாமே நோய் இருக்கிறவங்க தான் பண்ணணும் இல்லை. நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்? 10,000 கிலோமீட்டர் ஓட்டினா இன்ஜின் ஆயில் மாற்றணும், பிரேக் ஆயில் மாற்றணும், கூலண்ட் மாற்றணும், அப்பப்போ காத்தடிக்கணும், வீல் பேலன்ஸ் 5,000 கிலோமீட்டர் ஓட்டினா வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்ஸ் மாற்றணும், அப்பப்போ துடைக்கணும், ஏசி ஃபில்டர் மாற்றணும், ஆயில் ஃபில்டர் மாற்றணும். ரூல்ஸ் வச்சுருக்கோமா இல்லையா? அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புலைங்க. நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றி 45 வருஷம் ஆச்சு. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஓடிட்டுருக்கு. காத்தடிச்சு 7 வருஷம் ஆச்சு. பிரேக் ஆயில் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு. தொடச்சி ரொம்ப நாள் ஆச்சு. புரிஞ்சுக்குங்க. ஒரு காருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களா இல்லைங்களா சர்வீஸ்? நமக்கு பண்ணுறது இல்லைங்க. அதனால் வர்றதா நோய்ங்க.